ஹாய் மக்களே, ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் மதராசி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், பைஜு மேனன், வித்யுத், ஜமால், விக்ராந்த், சபீர் இப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. படம் இன்னைக்கு எல்லா தியேட்டர்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. வாங்க படம் எப்படி இருக்குன்னு ஒரு அலசலாம். படத்தோட ஒன்லைனர், துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி ஒரு தீவிரவாத கூட்டம் வந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்காக நிறைய கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டெய்னராக வெளியிலேருந்து இங்கே கொண்டு வராங்க, நார்த் சைட்லேருந்து. ஸோ அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பிஜு மேனன் அவரோட தலைமையில் விக்ராந்த் இந்த படத்தில் வந்து பிஜு மேனனோட பையனாக நடிச்சிருக்காரு. அவரும் அந்த டீமில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஒரு மெம்பராக இருக்கார். இந்த பிஜு மேனன் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இறங்கி அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ட்ரக்கில் கடத்திட்டு வராங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஹீரோ, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவரோட ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் அவர் இழந்துடுறாரு. அதே நேரத்தில் அவருடைய மனநிலைமையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுருது. ஸோ டில்யூஷன் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குது. என்னென்னா அது வரும்போது அவர் அறியாமல் அவர் கண்ட்ரோலை மறந்து யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் அது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி அதில் பாதிக்கப்பட்டவங்கள அவங்க ஃபேமிலி மெம்பராகவே அவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட மைண்டு வந்து பல மடங்கு வேறு லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வித்தியாசமான பவர் அவருக்குள்ளே வந்துடுது. ஸோ அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கார். இதே நேரத்தில் ஹீரோயினும் மீட் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவரோட தம்பியையும் அவங்களுடைய அப்பாவையும் வந்து இதே மாதிரி பறி கொடுத்தாள். ஸோ என்ன பண்ண பறி கொடுத்தவங்க ஒருத்தரை மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்துருது. ஸோ ஒரு சூழலில் பிஜு மேனனும் சிவகார்த்திகேயனும் மீட் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து காதல் தோல்வியினால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு சூழலில் ஹீரோவும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு சூழலில் பைஜு மேனன் அட்மிட் பண்ணியிருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டலில் 2 பேர் பக்கத்து பெட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறார் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான நிறைய அட்டம்ப்ட்லாம் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்டேஜில் பைஜு மேனன் என்ன பண்ணுறாரு, இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறது இனிமே இவன் சாக போகிறான், இவனை நாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து இந்த பயங்கரமான ஒரு டெரரிசம் இந்த இதில் உள்ள இறக்கி விட்டுறாரு. இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை கடத்திட்டு வரவங்களை கண்டுபிடிக்கிறதுல சிவகார்த்திகேயனை ஒரு மெயின் ஆளாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குரிய முயற்சி இறங்குறாங்க. இந்த சூழலில் தான் ஹீரோயினையும் அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ கடத்திட்டு போன ஹீரோயினை வில்லங்க கையிலேருந்து ஹீரோ சிவகார்த்திகேயன் எப்படி மீட்டார், அந்த துப்பாக்கியெல்லாம் கடத்திட்டு வராங்களே அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பயங்கர மாசாக செம்ம கிராண்டாக வெளிவந்திருக்கிற படம் தான் மதராசி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு படம், இந்த படத்துக்கு முந்தின படம் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து